ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு 2 டிசைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அந்த டிசைன்ஸு. ஸோ இதில் வந்து நான் அந்த ஃபெதர்ஸ் அப்படியே ஃப்ளோட் ஆகியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். உள்ளேயுமே ஃப்ளவர்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் ஒரு லீப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு பாடி பார்ட்டை ஷேடிங் அண்ட் ஃபில்லிங் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெதர்ஸ் வந்து அப்வர்ட்ஸில் இருக்கிற மாதிரி பார்க்கலாமா? ஸோ இதுக்கான பாடி பார்ட் நான் கொடுத்துட்டேன் ஏற்கனவே. ஸோ இதில் இப்போது ஃபெதர்ஸை எப்படி நம்ம அப்வர்ட்ஸில் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஏரியாவிலேருந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இப்படி கொண்டு போய் நான் இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம லீஃப் டிசைனில் போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கே வரைக்கும் நான் கொடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ அகைன் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று. அகைன் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டர் ஏரியாவில் உள்ளதில் இப்படி கொடுத்துக்க போகிறேன். இப்போது அகைன் என்ன பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் மார்க் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வரும்னு தோணுச்சுன்னா அகெயின் இதே மாதிரி நீங்கள் போட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு நான் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி ட்ரா பண்ணி இந்த இடத்துல கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இப்படி சென்டர் ஏரியாவில் கொடுத்ததுலேருந்து நான் இப்படி கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த லைனை நல்லா டார்க்கராக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ உள்ள அகைன் இதுக்கு பக்கத்தில் இருந்தே இன்னொரு லைன் உள்ளே போட்டுக்க போகிறோம் நம்ம. இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபெதர் ஏரியாவில் நான் 3 பார்ட்ஸாக பிரிக்க போகிறேன். ஓகேவா? கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு வந்துக்கிறேன். இப்போது இதில் 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கேருந்து இப்படி 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அகைன் இதுக்கு மேலே இங்கேருந்து இங்கே 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போது இதில் மேலே வேவி லைன் கொடுத்து செக் மாதிரி கொடுத்தோம்ல, அந்த மாதிரி நான் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த டிசைன்ஸ் ஃபில்லிங்ஸ் அல்லது கிரிட்ஸு செக்ஸு எந்த மாதிரினாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஓகேவா?
இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு உள்ள நான் ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் ஒரு டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இதுக்கு கீழே உள்ளதில் இந்த 2 லைன் ட்ரா பண்ணோம்ல, ஸோ அதுக்கு கீழே நான் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்படி ஒரு லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ள இப்படி ஒரு கர்வ் ட்ரா பண்ணி இதை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அகைன் இதுக்கு மேலே 2 கர்வ் போட்டுக்க போகிறேன். ஸோ தென் அகெயின் இங்கே ஒரு போட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 2 கர்வ். திரும்ப அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப 2 கர்வ் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு இதுக்கு கீழே 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். திரும்ப அகைன் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி தான் போட்டுக்க போகிறோம். இதுக்கு மேலே 2 கர்வ். அகைன் இதுக்கு மேலே 2 கர்வ். திரும்ப இதுக்கு மேலே 2 கர்வ். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எனக்கு லிட்டில் பிட் ஸ்மர்ஜ் ஆகிடுச்சு, நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எம்டி டிப் வச்சு நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். நீங்கள் அந்த லீஃப் மாதிரி போட்டதுக்குள்ளே ஷேடிங் கூட கொடுத்துக்கலாம். திரும்ப அதே மாதிரி ஒரு ஃபில்லிங் ஏரியா, அதுக்கு கீழே 2 கர்வ். கொடுத்துட்டு 2 லைன். திரும்ப 2 லைன். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு அகைன் இதுக்கு கீழே இந்த இடத்துல நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், அப்படியே பிளாங்காக விடணுன்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம், இல்லை ஷேடிங்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஷேடிங் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ கீழே உள்ள ஸ்பேஸில் நம்ம என்ன கொடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள்ஸ் மட்டும் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு நம்ம கீழே உள்ள அந்த 3 பார்ட்ஸாக பிரித்தோம்ல, அந்த இடத்துல நம்ம சர்க்கிள்ஸ் மட்டும் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு நான் இப்போ இந்த ரிமைனிங் ஏரியாஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சர்க்கிள்ஸ் வச்சு இந்த ஏரியாவை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டிசைன்லாம் ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போட முடியும். நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப கொஞ்சம் வேரியேஷனாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இங்கே கொடுக்குற ஹம்ஸை மட்டும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதை எப்படியே விடனாலும் விட்டுடலாம், இல்லை இந்த இடத்துல டாட்ஸ் மாதிரி நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு இப்படி டாட்ஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு 4 டிசைன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ். பாய். டேக் கேர். ஸோ இதோட இமேஜஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன்.